ஓகே. ஸோ 3 நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கம்மியா தான் இருந்துச்சு. ஏன்னா எலக்ஷன் போயிட்டு இருந்துருச்சு இல்லையா? ஸோ அதனால நமக்கு நியூஸ் வந்து கம்மியா இருந்தது. இனி எப்படியும் இந்த 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நெறைய நியூஸஸ் வரும். சென்ட்ரல் லெவல்ல ஏதாவது ஸ்கீம்ஸ் அந்த மாரி கொண்டு வந்தா தான் இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு உலக கல்லீரல் தினம் அப்படிங்கிறது. ஸோ வேர்ல்டு லிவர் டே எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏப்ரல் 19ஆம் தேதி. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நிர்மல் முண்டா பரிவேஷ் பாத் அப்படிங்கிறது. ஸோ நிர்மல் முண்டா பரிவேஷ் பாத். ஸோ நமக்கு வந்து ஃபாதர் ஆஃப் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவோம்? நிலத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். பிர்சா முண்டா. ஓகேவா? பிர்சா முண்டா. பிர்சா முண்டாவோட பர்த்டே எப்போ? நவம்பர் 15. ஓகேவா? நவம்பர் 15. ஸோ என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம்? जनजातीय गौरव दिवस. எஸ், ஜன்ஜாட்டிய கௌரவ் திவாஸ், பழங்குடியினர் பெருமைகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதான் நமக்கு வந்து இந்த நிர்மல் முண்டா பரிவேஷ் பாத் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ட்ரைபல் மியூசியம் அண்ட் இன்டெகிரேட்டட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர். ஓகேவா? இந்த பழங்குடியினருக்கான ஒரு அருங்காட்சியகம் அப்படிங்கிறது. ஸோ அதோட பேரு தான் என்னன்னா நிர்மல் முண்டா பரிவேஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எங்க ஓபன் பண்ணிருக்காங்கன்னா ரூர்கேலா, ஒடிசால வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம திரௌபதி முர்மு அவர்கள் பிரசிடென்ட் தான் ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் ஏப்ரல் 21, 2026 இதை ஓபன் பண்ணாங்க. அண்ட் இங்க வந்து அந்த பிளானிட்டேரியம் அண்ட் சயின்ஸ் சென்டருமே இருக்கு. அந்த கோளரங்கம் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல. ஸோ நம்ம இங்க பிர்லா கோளரங்கம் அப்படிங்கிறதுலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அதுவும் இருக்கு, சயின்ஸ் சென்டரும் இருக்கு. எஸ், சத்தீஸ்கர் ஃபார்மேஷன் டேவும் நவம்பர் 15, 2000 வந்து ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஸோ 2000 எந்த 3 ஸ்டேட் வந்து ஃபார்ம் பண்ணாங்க? சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஓகேவா? ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உத்தரகாண்டுக்கு வந்து எப்போ உத்தரகாண்ட்னு பேர் இருந்துச்சு? அதுக்கு முன்னாடி என்ன பேர் இருந்துச்சு? உத்தராஞ்சல் 2006. உத்தராஞ்சல் அப்படின்னு இருந்திருக்கும். 2006 வந்து உத்தரகாண்ட் அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாங்க. யூனிஃபார்ம் சிவில் கோட் ஆர்டிகல் என்ன? 44. ஆர்டிகல் 44. சோ யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் எங்க கொண்டு வந்தாங்க? ஃபர்ஸ்டா ஒடிசா, கோவா. எந்த இயர் கொண்டு வந்தாங்க? 1867. எஸ், 1867, 1867 கொண்டு வந்திருப்பாங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் எங்க கொண்டு வந்தாங்க? ஃபர்ஸ்டா உத்தரகாண்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி கொண்டு வந்தாங்க? ரஞ்சனா பிரகாஷ் தேசாய். சோ அவரோட கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? சோ ஆர்டிகல் 44 எதுக்கு கீழே வருது? டிபிஎஸ்பில வருது. ஓகே. டிபிஎஸ்பில 3 கேட்டகரியில எந்த கேட்டகரிக்கு கீழே வரும்? லிபரல் அண்ட் இன்டர்நேஷனல். எஸ், லிபரல். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் நினைவு தினம். ஸோ பெஹல்காம் அட்டாக் அப்படிங்கிறது நமக்கு லாஸ்ட் இயர் ஏப்ரல் 22 வந்து நடந்திருக்கும். ஸோ அந்த நினைவு தினம் அப்படிங்கிறது இந்த வருஷம் அனுசரிச்சிருப்பாங்க. அண்ட் இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா இந்தியா சார்பில் 2 ஆப்ரேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. என்னெல்லாம்? எஸ், ஒன்னு வந்து ஆப்ரேஷன் சிந்தூர், இன்னொன்னு எஸ் ஆப்ரேஷன் மகாதேவ். ஓகேவா? ஆப்ரேஷன் சிந்தூர் அண்ட் ஆப்ரேஷன் மகாதேவ் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா குடிமை பணிகள் தினம். ஸோ இந்த சிவில் சர்வன்ஸ் டே அப்படிங்கிறது ஏப்ரல் 21ஆம் தேதி. ஏன் இந்த ஏப்ரல் 21 சிவில் சர்வன்ஸ் டேன்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றாங்க? எஸ், சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் அந்த ஃபர்ஸ்ட் டைமா அந்த சிவில் சர்வீசஸ் அந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி ஒர்க்குக்கு போறவங்களுக்கு வந்து ஸ்பீச் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த ஸ்பீச்சோட நினைவா தான் அந்த டேவை வந்து குடிமை பணிகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றோம்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லாரியஸ் உலக விளையாட்டு விருதுகள். ஸோ இது வந்து லாரியஸ் அப்படிங்கிற வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் அவார்ட் 2026க்கானதை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுல முக்கியமான அவார்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ சிறந்த வீரர் அப்படிங்கிற அவார்டு வந்து கார்லோஸ் அல்கராஸ் அவருக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ இவர் என்ன விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படின்னா டென்னிஸ். ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர் தான் இந்த கார்லோஸ் அல்கராஸ் அப்படிங்கிறவர். அடுத்தது சிறந்த வீராங்கனை பாத்தீங்கன்னா அரினா சபலன்கா. ஸோ இவங்களும் நமக்கு நல்லா தெரியும், நிறைய சாம்பியன்ஷிப் எல்லாம் வின் பண்ணியிருப்பாங்க. பெலாரஸ் நாட்டை சேர்ந்தவங்க, டென்னிஸோட தொடர்புடையவங்க தான். சிறந்த அணி பாத்தீங்கன்னா பாரிஸ் சென்ட் ஜெர்மைன் அப்படிங்கிற அணி. ஸோ இவங்க வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஃபுட்பால் டீம். அதுக்கப்புறம் சிறந்த மாற்றுத்திறனாளி போட்டியாளர் யாருன்னா கேப்ரியல் அரோஜா. ஸோ இவங்க பிரேசில சேர்ந்தவங்க, பாரா ஸ்விம்மிங்கோட ரிலேட் ஆனவங்க. ஓகேவா, பாரா ஸ்விம்மிங். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பிரஜ்னா. ஸோ இந்த பிரஜ்னா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டீனியஸ்லி டெவலப்டு சேட்டலைட் இமேஜிங் சிஸ்டம். ஸோ நம்ம உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு செயற்கைக்கோள் அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரஜ்னா அப்படிங்கிறது. ஸோ இது எதுக்காக அப்படின்னா எய்ம்ட் அட் என்ஹான்சிங் த ரியல் டைம் டெசிஷன் சப்போர்ட் ஃபார் த செக்யூரிட்டி ஏஜென்சிஸ். ஓகேவா. ஸோ இப்போ நிகழ் நேரத்துல நமக்கு வந்து ஏதாவது பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மேக் பண்ணப்பட்ட ஒரு சேட்டலைட் சப்போர்ட்டிங் சிஸ்டம், இமேஜிங் சிஸ்டம் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரஜ்னா அப்படிங்கிறது. இதை யாரு டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா டிஆர்டிஓட சிஏஐஆர், அதாவது சென்டர் ஆஃப் ஏஐ அண்ட் ரொபோட்டிக்ஸ். ஸோ இவங்க தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, பிரஜ்னா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இந்தியாவில வந்து 32 பிட் மைக்ரோ ப்ராசஸர் ஒன்று ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டிஜினியஸ்லி மேக்கிங் இருக்கும். அதோட பேர் என்ன? என்ன பேர்? விக்ரம். ஓகேவா. ஸோ விக்ரம் அப்படிங்கிறது 64 பிட். ஸோ அதுதான் துரு. ஓகேவா, துரு. ஸோ கூட சொல்லியிருப்பேன்ல விக்ரம் துரு, அப்பா பையனை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க தான் 32 பிட் பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம், 64 பிட் பார்த்தீங்க அப்படின்னா துரு. ஓகேவா. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டிஜினியஸ்லி உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறது. இதை பார்த்துருப்போம் ஆல்ரெடி, நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎம் விகாஷ். ஸோ இந்த பிஎம் விகாஷ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பிஎம் விராசத் கா சம்பர்தான் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் தான் இந்த ஸ்கீம். ஸோ 2024ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுல என்ன எதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கீம் டு ப்ரமோட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அமங் மைனாரிட்டி யூத். ஸோ இந்த சிறுபான்மை இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு கொடுக்கணும், அவங்களோட திறனை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் பிஎம் விகாஷ் அப்படிங்கிறது. இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்கீம் பிஎம் விராசத் கா சம்பர்தான். ஸோ இந்த மைனாரிட்டிஸ் ரிலேட்டடா வரக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். கேட்பாங்க, ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. மைனாரிட்டிஸ்க்கான ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த மைனாரிட்டிஸ் அந்த ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிறது லிங்குவிஸ்டிக் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் இருக்கும். எந்த ஆர்டிக்கல் அவங்கள பத்தி சொல்லக்கூடியது? பார்த்திருப்போமே. ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ். ஞாபகம் இல்லையா? 51A இல்ல, கிட்ட வந்துட்டீங்க. ஓகே. ஸோ 350 50ல ஏயா பியா சியா? எஸ், பி. ஓகேவா. 350ல பி அப்படிங்கிறது ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் பை த பிரசிடென்ட் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. ஓகேவா. 350ல பி நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது பக்கத்துல. 350ல பி அப்படிங்கிறது ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் மொழியியல் சிறுபான்மையினருக்கான அலுவலகர். ஓகேவா. மொழியியல் சிறுபான்மையினருக்கான அலுவலர், linguistic minorities. ஸோ இவங்களோட அப்பாயின்மெண்ட் பத்தி சொல்லக்கூடியதான் இந்த 350ல பி அப்படிங்கிறது ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் பை பிரசிடென்ட்.
அப்பாயின்மெண்ட் பண்றது. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாஸ் 95th கிராண்ட் மாஸ்டர். ஓகேவா? ஸோ நம்ம இந்தியால பாத்தீங்க அப்படின்னா இப்போ 95வது கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிறவங்கள அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னா அரோன்யா கோஷ் அப்படிங்கிறவர். இவர் தான் வந்து 95வது கிராண்ட் மாஸ்டர் இன் இந்தியா. ஸோ நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க? தமிழ்நாட்டுல 35. ஓகேவா? தமிழ்நாட்டுல வந்து 35 தானா? 35 கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? தமிழ்நாட்டுல தான் அதிகமான கிராண்ட் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. 35 பேர் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மகாராஷ்டிரால 14, வெஸ்ட் பெங்கால்ல 11, ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் 35 அப்படிங்கிறது இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதிகமான கிராண்ட் மாஸ்டர்ஸ் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. ஸோ 35 கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னா எந்த ஸ்போர்ட்ஸோட ரிலேட்டட் ஆனது? செஸ். ஓகேவா? செஸ்ஸோட ரிலேட்டட் ஆனது. ஓகே. ஸோ இந்தியாவோட 99th ராம்சார் சைட். ஓகேவா? 99வது ராம்சார் சைட்டா யூபியில இருக்கக்கூடிய ஒரு பறவைகள் சரணாலயம், பேட் சாங்சுரியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஷேகா ஜீல் அப்படிங்கிற பறவைகள் சரணாலயம். ஷேகா ஜீல் அப்படிங்கிற பறவைகள் சரணாலயம். ஸோ நமக்கு அந்த ராம்சார் கன்வென்ஷன் அப்படிங்கிறது எப்ப நடந்திருக்கும்? ஃபர்ஸ்டா 1971 Feb 2. எஸ், 1971 Feb 2ல நடந்துச்சு. ஸோ எங்க நடந்தது? ஈரான்ல நடந்திருக்கும் இல்லையா? சோ எதுக்காக இந்த ராம்சார் சைட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க? சோ ராம்சார் அப்படிங்கிற பிளேஸ் எஸ், வெட்லாண்ட்ஸை வந்து பாதுகாக்கணும். ஓகேவா? ஈரநிலங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான். அப்போ இந்த ராம்சார் அப்படிங்கிற பிளேஸ்ல இந்த ஒப்பந்தம் போடப்பட்டனால இதுல அந்த லிஸ்ட்ல ஆட் பண்ற சைட்ஸ் எல்லாம் ராம்சார் சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லுவாங்க. சோ இது இப்ப வந்து 99வது ராம்சார் சைட் அப்படிங்கறது நமக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, நம்ம இந்தியா வந்து எப்போ இதுல வந்து ஆட் ஆயிருக்கும் இந்த ராம்சார் சைட் ஒப்பந்தத்துல சைன் பண்ணது? 1982 February 1ல. ஓகேவா? சோ அப்ப நம்மளோட ஃபர்ஸ்ட் ராம்சார் சைட் எது? சிலிகா லேக். ஓகேவா? சோ நோட் பண்ணிக்கோங்க. ராம்சார் சைட்ல இந்தியா எப்போ ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா 1982 Feb 1. ஓகே, 1982 Feb 1ல இந்தியா ஜாயின் பண்ணாங்க. ராம்சார் சைட் ஒப்பந்தம் போடப்பட்டது 1971 Feb 2ல. சோ அந்த Feb 2 தான் என்னன்னு செலிப்ரேட் பண்ணுவோம்? வெட்லாண்ட் டே. எஸ், வெட்லாண்ட் டே, ஈரநில தினம் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுவோம். சோ நம்ம எப்போ இது பண்ணோம்னா 1982 Feb 1ல. சோ அதே மாதிரி இந்தியால ஃபர்ஸ்டா ராம்சார் சைட்டா கொண்டு வரப்பட்டது எது அப்படின்னா 2 எண்ணம் கொண்டு வந்திருப்பாங்க. ஒன்னு வந்து சிலிகா லேக். சோ சிலிகா லேக் எங்க இருக்கு? ஒடிசால இருக்குது. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கியோலேடியோ நேஷனல் பார்க். ஓகேவா? கியோலேடியோ நேஷனல் பார்க். கியோலேடியோ நேஷனல் பார்க் இது வந்து எங்க இருக்கு? ராஜஸ்தான்ல இருக்குது. ஓகேவா? கியோலேடியோ நேஷனல் பார்க் வந்து ராஜஸ்தான்ல இருக்குது. சோ இது ரெண்டும் நோட் பண்ணிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணப்பட்டது சிலிகா லேக்கும் கியோலேடியோ நேஷனல் பார்க்கும் 1981லயே கொண்டு வந்திருப்பாங்க. பட் இந்தியா வந்து சைன் பண்ணது 82ல பண்ணிருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே இது ரெண்டையும் வெட்லாண்டா வந்து அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய ராம்சார் சைட் இது, லார்ஜஸ்ட் ராம்சார் சைட் ஆஃப் இந்தியால சுந்தர்பன் டெல்டா. ஓகேவா? சுந்தரவன காடுகள் இருக்கு இல்லையா? சோ அதுதான் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ராம்சார் சைட். நோட் பண்ணிக்கோங்க. மிகப்பெரிய ராம்சார் சைட் எது அப்படின்னா சுந்தர்பன் டெல்டா. ஓகேவா? சோ ஸ்மாலஸ்ட் சைட், மிகச்சிறிய ராம்சார் சைட், மிகச்சிறிய ராம்சார் தளம், மிகச்சிறியது பாத்தீங்கன்னா ரேணுகா வெட்லாண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. ரேணுகா வெட்லாண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்குது. ரேணுகா அப்படிங்கிற ஒரு ஈரநிலம்.
எங்க இருக்குன்னா ஹிமாச்சல் பிரதேஷ். நோட் பண்ணிட்டீங்களா? ரேணுகா வெட்லாண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்னு பாக்குறப்ப நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ நமக்கு முதலா பெண்களோட திருமண வயதை 18ல இருந்து 21 உயர்த்தின மாநிலம் எதுதான்? ஹிமாச்சல் பிரதேஷ் உயர்த்தி இருப்பான். எஸ், ஓகே. ஸோ வேற ராம்சார் சைட் பத்தி பார்க்கணும் அப்படின்னா, இந்தியால அதிகமான ராம்சார் சைட் எந்த ஸ்டேட்ல இருக்குது? தமிழ்நாடு. எஸ், தமிழ்நாட்டுல வந்து இருக்குது. ஓகேவா? ஃபைன். ஸோ லாஸ்டா எது ஆட் பண்ணிருப்பாங்க? 20 அண்ணா இருக்கு. எஸ், சொன்ன மாதிரி 20 ராம்சார் சைட்ஸ் இருக்கு. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 20 ராம்சார் சைட்ஸ். ஸோ அது அப்படியே இருக்கட்டு. அதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. 97வது ராம்சார் சைட் எதுனா பாட்னா பேர்ட் சாங்சுரி. 97th பாத்தீங்க அப்படின்னா பாட்னா பறவைகள் சரணாலயம். பாட்னா பறவைகள் சரணாலயம் வந்து எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. ஓகேவா? யூபில இருக்கு. பாட்னா பறவைகள் சரணாலயம் யூபி. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 98வது எது அப்படின்னா சாரி தண்ட் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து குஜராத்ல இருக்குது. குஜராத் ஷாரி தண்ட் அப்படிங்கிறது குஜராத்ல இருக்குது. ஸோ இங்க இருக்காங்க பாட்னா பேர்ட் சாங்சுரி யூபில இருக்கு. ஷாரி தண்ட் அப்படிங்கிறது குஜராத்ல இருக்குது. ஓகே. ஸோ தமிழ்நாட்டுல வந்து 20 ராம்சார் சைட்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ லாஸ்டா எந்த 5 ராம்சார் சைட் ஆட் பண்ணிருப்பாங்க? ஓகே, லாஸ்டா எது 2 ஆட் பண்ணாங்கன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நீல்கிரிஸ். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல 20 ராம்சார் சைட்னு பார்த்தோம். இந்த 20ல அதிகமான ராம்சார் சைட்ஸ் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு? எஸ், ராமநாதபுரத்துல இருக்கு. ராமநாதபுரத்துல எத்தனை ராம்சார் சைட்ஸ் இருக்கு? 5 இருக்கு. ஓகேவா? 5 இருக்கும் ராமநாதபுரத்துல. ஓகே. சோ அப்போ லாஸ்டா ஆட் பண்ண 2 பாத்தீங்க அப்படின்னா சக்கரக்கோட்டை தீர்த்தங்கள். ஓகேவா? சக்கரக்கோட்டை தீர்த்தங்கள் ரெண்டுமே ராமநாதபுரத்துல தான் இருக்குது. சக்கரக்கோட்டை தீர்த்தங்கள். ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய ராம்சார் சைட்ஸ் என்னலாம்? மீதி 3. காஞ்சிரங்குளம், மன்னார் வளைகுடா, சித்திரக்குடி. ஓகேவா? சித்திரக்குடி, கஞ்சிரங்குளம், மன்னார் வளைகுடா, அது போக சக்கரக்கோட்டை தீர்த்தங்கள். சோ இது 5 தான் வந்து ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய வெட்லாண்ட்ஸ் அப்படிங்கிறது. நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? சோ ஃபர்ஸ்டா தமிழ்நாட்டுல எதை வந்து அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க நமக்கு ராம்சார் சைட்டா? பாயிண்ட் கேலிமர். ஓகேவா? பாயிண்ட் கேலிமர் அப்படிங்கிறது அந்த புள்ளி சரணாலயம் இருக்கும் இல்லையா? பாயிண்ட் கேலிமர் புள்ளிமான் சரணாலயம். சோ அதுதான் நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடியது. ஓகேவா? நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடியது நாகப்பட்டினம். அதுதான் முதலா அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ராம்சார் சைட்டின் தமிழ்நாடு. ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? எழுதியாச்சா? ஓகே. 5 சொல்றதா? சோ 5 என்னலாம் அப்படின்னா சக்கரக்கோட்டை, சர்க்கரைக்கோட்டை, அடுத்தது தீர்த்தங்கள்,
சக்கரக்கோட்டை, தீர்த்தங்கள், கஞ்சிரங்குளம், ஸ்கிரீன்ல எழுதுறேன் பாத்துக்கோங்க. கஞ்சிரங்குளம், சித்திரக்குடி, மியூட்ல போட்டுக்கோங்க. சித்திரக்குடி, இன்னொன்னு கல்ஃப் ஆஃப் மன்னார், மன்னார் வளைவு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அப்போ ராம்சார் சைட்டை பத்தி இதுதான். ஸோ இப்போ வந்து அப்டேட் ஆனா நமக்கு இதுல என்ன அப்டேட் ஆகும் அப்படின்னா இப்போ 99ன்னு இருக்கிறது அடுத்தது 100 மாறும். மற்ற எல்லாமே ஸ்டாட்டிக் டேட்டா தான். ஓகேவா? ஸோ எப்போ கேட்டாலும் சொல்லணும், அதுக்காக தான் இப்போ வந்து எல்லா டேட்டாவும் சொல்லியிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டெகிரேட்டட் அக்ரிகல்ச்சரல் இன்டெலிஜென்ஸ் ஈகோசிஸ்டம். ஸோ இந்தியாவில் வந்து முதலா நமக்கு ஒரு ஒருங்கிணைந்த விவசாயத்துக்கான ஒரு ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறது. ஓகேவா? இது நம்ம வந்து ஏஐ ரிலேட்டடா இருக்கக்கூடியது. இது எங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐஐடி ரோப்பர் பஞ்சாப்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஐஐடி ரோப்பர் பஞ்சாப்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதுல இன்னொன்னும் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்காக இந்த அக்ரிகல்ச்சர் விவசாயம் சார்ந்த ஒரு ஏஐ அப்படிங்கிறதும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னம் ஏஐ. ஓகேவா? அன்னம் அப்படின்னா என்ன, நமக்கு ஃபுட் அப்படிங்கிறது இல்லையா? ஸோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா கொண்டு வந்தப்பட்ட ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதோட பேர் என்ன அப்படின்னா அன்னம் ஏஐ அப்படிங்கிறது. ஸோ நமக்கு நான் முதல்வன்ல ஒரு ஏஐ சாட்பாட் கொண்டு வந்திருப்பாங்க. அதோட பேர் என்ன? எஸ், இளையா அப்படிங்கிறது. ஓகேவா? நான் முதல்வன்ல இளையா அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த அன்னம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இங்கேயே இருக்கும். ஸோ அலையன்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நரிஷ்மெண்ட் த்ரூ அக்ரிகல்ச்சர் மாடர்னைசேஷன். ஓகேவா? பிடிஎஃப்ல இருக்குது. அலையன்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நரிஷ்மெண்ட் த்ரூ அக்ரிகல்ச்சர் மாடர்னைசேஷன். ஸோ இதான் அதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ அதுக்கப்புறம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ராசிட்டி ட்ரோன் டெலிவரி. ஓகேவா? இந்தியால நமக்கு முதலா அந்த சிட்டிக்குள்ளேயே நகரத்துக்குள்ளேயே வந்து ட்ரோன் மூலமா டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா பெங்களூர். ஓகேவா? பெங்களூர் கர்நாடகால. இது யாரு கூட ஒப்பந்தம் வச்சு பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ், நம்மளோட ஐஐடி மெட்ராஸ் கூட இந்த ஃபெடெக்ஸ் அப்படிங்கிறவங்க கொலாபரேட் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபெடெக்ஸ் அப்படின்னா ஃபெடரல் எக்ஸ்பிரஸ் கார்பரேஷன். ஸோ இந்த கார்பரேஷன் தான் நம்ம ஐஐடி மெட்ராஸ் கூட ஒப்பந்தம் பண்ணி இந்த ட்ரோன் டெலிவரி சிஸ்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க பெங்களூர்ல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பெங்களூர் எப்போ பெங்களூர் அப்படின்னு மாத்திருப்பாங்க பெயர்? எஸ், அதுவும் 2006ல தான் மாத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் டே எப்போன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 21. ஓகேவா? உலக படைப்பாற்றல் மற்றும் புதுமை தினம், உருவாக்க தினம், ஏப்ரல் 21. ஸோ நம்ம இந்த கிரியேட்டிவிட்டி எல்லாம் என்ன எக்கனாமிக்கு கீழே வரும்? என்ன கலர் எக்கனாமிக்கு கீழே வரும்? ஆரஞ்சு எக்கனாமிக்கு கீழே வரக்கூடியதுதான் கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது. ஸோ இதுல வந்து நமக்கு ரீசெண்டா பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா இந்த ஏவிஜிசி அப்படிங்கிற ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்டேட் பட்ஜெட்லயும் இருக்கும், சென்ட்ரல் பட்ஜெட்லயும் இருக்கும். ஸோ ஏவிஜிசியோட ஃபுல் ஃபார்ம் என்ன? Animation. எஸ், ஃபர்ஸ்ட் வந்து ஏ ஃபார் அனிமேஷன். ஓகேவா? ஏ ஃபார் அனிமேஷன், வி ஃபார் விஷுவல் எஃபெக்ட்ஸ், V for visual effects, G for gaming, C for comics அப்படிங்கிறது. ஸோ இதுல வந்து XR அப்படிங்கிற ஒன்னும் ஆட் பண்ணியிருப்பாங்க. XR மீன்ஸ் எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி. எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி, நிகழ்நேர உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏவிஜிசி ஃபுல் ஃபார்ம் இங்கிலீஷ்ல படிச்சுக்கோங்க. A for animation, V for visual effects, G for gaming, C for comics and XR for extended reality அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம். ஸோ இந்த ஏவிஜிசி எக்ஸ்ஆர் அப்படிங்கிறது நம்ம சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல தமிழ்நாட்டுல கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க 2025 பட்ஜெட்ல. என்ன பேரு? பட்ஜெட் எல்லாரும் படிச்சீங்களா? ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம்.
வியான். ஓகேவா? ஸோ அதோட பேரு வியான், VIYAN, வியான். ஓகே, வியான் அப்படிங்கிற ஏபிஜிசி எக்ஸ்ஆர் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல கொண்டு வருவோம் அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, ஸோ அந்த வேர்ல்டு கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் டேக்கான தீம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹார்னஸிங் கிரியேட்டிவிட்டி ஃபார் குளோபல் ப்ராக்ரஸ். ஓகேவா? ஹார்னஸிங் கிரியேட்டிவிட்டி ஃபார் குளோபல் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் மதர் எர்த் டே. ஓகேவா? இந்த புவி தினம் அப்படின்னு சொல்லுவோம், ஏப்ரல் 22. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான தினம். இதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க, ஏன்னா குளோபல் வார்மிங் ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அப்ப தீம் பார்த்தோம் அப்படின்னா அவர் பவர் அவர் பிளானட். ஓகேவா? நமது ஆற்றல் நமது பூமி அப்படிங்கறதான் இந்த தீம். ஸோ தீமுமே ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டேக்கு வந்து இந்த மாதிரி குட்டியா தீம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் கேட்பாங்க. அவர் பவர் அவர் பிளானட். ஸோ இதான் வந்து புவி தினத்துக்கான தீம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு புக் டே. ஸோ வேர்ல்டு புக் டே எப்போ அப்படின்னா ஏப்ரல் 23. ஸோ ஏப்ரல், இது ஏன் வேர்ல்டு புக் டே, யாரோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்றோம்? தமிழ் புக்லயே இருக்கும். எஸ், வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஓகேவா? ஷேக்ஸ்பியர் இருக்காரு இல்லையா, அவரோட பர்த்டே தான் ஏப்ரல் 23. ஸோ அந்த தினத்தை தான் நம்ம வேர்ல்டு புக் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா? ஸோ இதான் வந்து 3 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது திருப்பி சொல்லணுமா? ஓகே, ஸோ அப்போ அவ்வளோதான்.